பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டை பாதுகாக்க பலவிதமான சிசி கேமராக்கள் எல்லாம் பொருத்துகிறோம். விலை உயர்ந்த பூட்டுக்களை வாங்கி போடுகிறோம். அதே போல பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாமோ செய்கிறோம். ஒரு உணவை சாப்பிடுவதற்கு முன்பு இது ஆரோக்கியமா இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறோம். ஒரு தண்ணீரை குடிக்கும் போது தண்ணீர் சுத்தமா இருக்குதா என்று நம்ம யோசிக்கிறோம். இதெல்லாம் நல்லது. ஏன் அப்படிலாம் யோசிக்கிறோம்? பாதுகாப்பு கிடையாது. டிராவல் பண்ணுகிறோம், ட்ரெயினில் பண்ணுகிறோம், காரில் டிராவல் பண்ணுகிறோம், விமானத்தில் டிராவல் பண்ணுகிறோம். நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த பிறகுதான் நமக்கு நிம்மதி இருக்கும். ஏனால் ஏகப்பட்ட விபத்துகள், பயங்கரமான இன்னல்கள், எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு சமாதானம் கிடையாது. பாதுகாப்பற்ற உலகம். நடு இரவில் பெண்மணிகள் சந்தோஷமாய் நடந்து வர முடியாது. இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை, என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனால் பாதுகாப்பற்ற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்தாலும் உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஒரு வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு இருக்கிற பிரியமானவர்களே. நீங்கள் இஸ்லாமியர்களோ, கிறிஸ்தவ மார்க்கத்தாரோ, அல்லது இந்து மார்க்கத்தாரோ, அல்லது எந்த மதமும் இல்லையப்பா ஆள விடுங்க, எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு அன்போடு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை பாதுகாக்கும்படி, சத்துருவின் கைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படி இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் தான் உங்களை பாதுகாக்கிறது பிரியமானவர்களே. அந்த இரத்தம் உங்களை பாதுகாக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க வரணும்னா, ஏசப்பா உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க, உம்முடைய இரத்தத்தை என் நிலைக்கால்களில் நான் தெளிக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். ஆண்டவர் தம்முடைய வல்லமையான இரத்தத்தினால உங்களை மூடி பாதுகாத்துக் கொள்வார்.